நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சாரு, அந்த சாரோட வீட்டில் நிற்கிறேன். வெல்கம் பேக் டு நாராஜ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இது கேரளா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ கேரளாவுக்கு எதுக்காண்டி வந்தோம்னா, ஸோ துபாயில் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்காண்டி ஸோ குற்றாலம் வந்ததுனால அப்படியே கேரளா போயிடலாம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்கள மீட் பண்ண இங்கே வந்துட்டோம். இப்போ மீட் பண்ணது இப்போ தான் அவங்க வீட்டில் வந்து என்ட்ரி ஆகி நிற்கிறோம். ஸோ 2 days இங்கே தான். வாங்க கேரளாவில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை இந்த வீடு இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வேறு லெவல் அமேசிங்காக இருங்க உண்மையிலேயே. ஸோ அங்கிட்டு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக ஏரியா இது தான், இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே இதுதான் அந்த வீடு, சாரோட வீடு. ஸோ இது நம்ம வண்டி என்னவா நிற்கிது, இது அவங்க சாரோட வண்டி. ஸோ ஊர் சொல்கிறத விட செயலில் தாங்க விஷயமே. இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சும்மா குழுன்னு இருக்குங்க. எவ்வளோ அங்கே வந்தோம், நைட்டில் இருந்து ஃபுல்லாக விடிய மழை தான் பெய்யுது. ஸோ பாருங்களேன், இங்கிட்டு வாழை மரம், இங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், ஸோ நெல்லிக்காய் மரம், ஜாக் ஃப்ரூட் மரம், அப்பா ஏகப்பட்ட மரம் நிற்கிது உள்ள. ஸோ இதான் நம்ம வண்டி. நம்ம வண்டி வந்துட்டான் அப்படியே இழுத்து. ஸோ 2 days இங்கே தான். ஸோ இதுதான் சார் வீடு. ஸோ இப்படி தான் இங்கே வீடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஓப்பனாக அதை சுற்றி மரங்க செடின்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ வந்ததுலேருந்து ஒரே மழை. ஸோ சார் யாருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் சார் இதில் காட்ட முடியல. நம்ம துபாய் வீடியோலாம் சார் இருப்பாங்க, பார்த்துருப்பிய. ஸோ ஆல்ரெடி சார் வந்து என்கிட்ட வண்டி வாங்குறதா சொல்லியிருந்தாப்புல. ஸோ சர்ப்ரைஸாக எர்டிகா XL6 வாங்கிட்டாப்புல. ஸோ இதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான். வாங்க நம்ம இப்போ வெளியே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.